ஹாய் கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழைப்பூ வாழைத்தண்டு முருங்கைக்கீரை பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழைப்பூ வந்து எடுத்துக்கிட்டேன். வாழைப்பூவில் வந்து இந்த ரெட் கலர் இருக்கிறதுல அது வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பூக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பெருசா வந்து ஒரு நரம்பு மாரி இருக்கும். அதுவும் இந்த சின்னதா வந்து ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அதுவும் வந்து ரிமூவ் பண்ணா போதும். இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா கருப்படிக்கிற மாரி இருக்கும். அத வந்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணிய ஊத்திட்டு, ஒரு லெமன பிழிஞ்சு விட்டுட்டு இத கட் பண்ணுனீங்க அப்படின்னா, இதே கலர்ல வந்து கருப்பாகாம இதே கலர்ல இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்ட கிளீன் பண்றது ரொம்பவே ஈஸி தான். பிரண்டைய கட் பண்ணிட்டு, அந்த சின்ன சின்னதா கட்ட கட்டமா இருக்குல்ல, அத வந்து நம்ம தனித்தனியா உடைச்சு எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் மாரி இருக்குல்ல, அது வந்து நமக்கு சமையலுக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இலையும் வந்து நீங்க பிரண்ட துவையல் செய்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டம் கட்டமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அதில வந்து நம்ம சின்னதா கத்தி வச்சு எடுக்கிறப்ப வந்து இந்த 4 பக்கத்துலருந்து ஒரு சின்ன நரம்பு மாரி வரும். அத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா, பிரண்ட துவையல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடாம இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இத குடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லா பசி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. எலும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முருங்கைக்கீரை வந்து எடுத்துருக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து நான் சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு மார்னிங் சமைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஈவினிங்கே வந்து நான் முருங்கைக்கீரைய பறிச்சு, நல்லா வாஷ் பண்ணி ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சுருவேன். அதுக்கு அடுத்த நாள் போய் முருங்கைக்கீரை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது தானாவே வந்து அந்த இலையெல்லாம் அந்த காம்புலேருந்து உதிர்ந்து வந்துரும். அதுக்கப்புறம் அந்த காம்ப மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நெறைய பேர் சமைக்காம இருப்பீங்க. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா பறிச்சுட்டு வந்து லைட்டா தண்ணீல அலசி ஓரமா வச்சாலே போதும். நல்லா மார்னிங் வந்து நல்லாவே உதிர்ந்து வந்துரும். இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் பார்த்தீங்க அப்டின்னா, இது மாதிரி தான் வந்து முருங்கைக்கீரைய வந்து நான் கிளீன் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வாழைத்தண்டு எடுத்திருக்கிறேன். வாழைத்தண்டுல இருக்கிற பார்த்தீங்கன்னா, வாழை மட்டைய வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. வாழை மட்டைய வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு வந்து உள்ள இருக்கும். அததான் வந்து நம்ம சமையல் செய்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அத எப்படி கிளீன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாழைத்தண்ட கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளருந்து நூல் வர மாரி இருக்கும். அது வந்து நம்ம கையாலேயே சுத்தி எடுக்கிற மாரி இருக்கும். நான் வீடியோல காட்டியிருக்கிறேன் பாருங்க. அதே மாரி ரிமூவ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, ஒரு பாத்திரத்துல அந்த வாழைத்தண்ட போட்டுட்டு, ஒரு குச்சி வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா, அந்த நூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த குச்சில வந்து சுத்தி வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த முள்ளு கத்தி மாதிரி இருக்கும். அந்த சின்ன சின்னதா வரி வரியா. அந்த மாதிரில கத்தில கட் பண்ணினாலும், அந்த நூல் மாரி வந்து அந்த கத்திலேயே வந்து ஸ் த தங்கிரும். அத கூட வந்து நீங்க எடுத்து போட்டுட்டு நம்ம சமையல் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு